ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக வீடியோ போடாததுக்கு ஃபஸ்ட்டு சாரி எல்லாருக்குமே. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வந்து வீடியோ போட முடியல. பட் மண்டேலேருந்து பண்ண ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து ரெக்கார்டிங்ஸ் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ எல்லாத்தையுமே வந்து கொலைட் பண்ணி நான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு முடிச்சிடுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மண்டே February 12 வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டேக்கு வந்து ₹1000 ப்ராஃபிட் க்ளோஸ்டு. இந்த 14,000 வந்து அப்படியே வந்து மறுநாள் வந்து கேரி ஃபார்வர்டட். ஸோ கேரி ஃபார்வர்டட் பார்த்தீங்க அப்படின்னா மறுநாளுமே வந்து அது லாஸில் தான் முடிஞ்சது. பட் டைமிங் வந்து 10, 22, 23 பார்த்து காலையிலையான்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து நைட்டு உங்களுக்கு ஃபின் நிஃப்டி 0.05ல உங்களுக்கு நிறைய என்ட்ரிஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து டே எண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சது. ஸோ அந்த நான் எந்த பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணனோ அந்த பொசிஷனை நான் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாலே என்னுடைய லாஸ் ரெக்கவர் ஆகிருக்கும். பட் நான் வந்து மார்னிங் மார்க்கெட் கொடுத்த ஸ்விங்கில் வந்து அங்கேருந்து எக்ஸிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சில பல ட்ரேட்கள் பண்ணி ஃபின் நிஃப்டியில் சில பல ட்ரேட்கள் பண்ணி லாஸ் வந்து ஃபுல்லாக வந்து கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ 30,000 தான் இந்த மந்த்துக்கு வந்து என்னுடைய கேபிட்டல் வந்து நான் வந்து வச்சுருந்தது, ஃபிக்ஸட் பண்ணது. ஸோ அந்த 30,000 வந்து லாஸ் ஆகிடுச்சு. பட் ஆனாலுமே வந்து ஹோல்டிங்ஸில் வந்து ஒரு சிலது வந்து வாங்கி போட்டது, ப்ராஃபிட் வர சொல்லலாம், வாங்கி போட்டது ஹோல்டிங்ஸில் இருக்குது. இதை வச்சு தான் நான் வந்து 14th and 15th வந்து ட்ரேட் பண்ணேன். ஸோ இங்கே 13th என்ன ஆச்சுன்னா ஃபின் நிஃப்டியில் நான் ஒரு என்ட்ரி போடுறேன். அந்த என்ட்ரி போட்டு ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணி ஒரு 400 குவான்டிட்டி வெயிட் பண்ணி வந்து அதுக்கப்புறமா அது ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ்பைரி டேயில் நம்ம மாட்டுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹10 ஒன்று வாங்கி ரொம்ப நேரமாக அவன் ₹7, ₹8, ₹9 போகிறப்பெல்லாம் நமக்கு பெரிய லாஸு காட்டும். நம்ம கரெக்டாக வந்து அதை வந்து வெயிட் பண்ணி அதோடைய ப்ராஃபிட்லேயே முடித்தாலுமே ₹10 போட்டு ₹14 முடித்தாலுமே நம்ம க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்டே வந்து அவன் வந்து ₹70, ₹80 வரைக்கும் போவானா. இது எப்படின்னா அந்த ஒரே நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தா ப்ராஃபிட்டை லாஸ் ரெக்கவர் ஆக போக ஒரு 20,000 30,000 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு மொமெண்டம் வந்து அன்றைக்கி வந்து அந்த ஒரு பீரியடில் ஃபின் நிஃப்டி நான் பண்ண ஒரு பீரியடில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து ஆப்போசிட் சைடில் போடுறப்போ அப்போ வந்து வெயிட் பண்ணேன். சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணப்போ என்ன ஆச்சு அப்படின்னா 0 ஆச்சு. ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து வெயிட் பண்ணி ப்ராஃபிட்காக வெயிட் பண்ணுறோமோ அப்போ வந்து 0 ஆகிடுது. வெயிட் பண்ணாமல் வந்து சின்ன ப்ராஃபிட் வந்தாலும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிறது, ட்ரிபிள் ஆகிறது, 4 டைம்ஸ் மேலே ஏறி போயிட்டு நம்ம கேபிட்டலை விட 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய என்ட்ரிஸ் வந்து எக்ஸ்பைரி டைம்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். எக்ஸ்பைரி டேயில் ஏன்னா பல்க் குவான்டிட்டி போட்டிருப்போம், செம்மையான ஒரு மொமெண்டம் வரும், பெரிய லாஸ். ஸோ இதுதான் வந்து எனக்கு அன்றைக்கி வந்து நடந்தது. February 14th பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டிங்ஸ். ஸோ இதை தான் விற்றேன். ஸோ இதை விற்று ட்ரேட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் கொண்டு வந்தேன். ப்ராஃபிட் கொண்டு வந்தோடனே திரும்ப என்னென்ன ஹோல்டிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தனோ ஹோல்டிங்ஸை விற்றனோ எல்லாத்தையுமே வாங்கி போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹோல்டிங்ஸும் வாங்கி போட்டேன். திரும்ப இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஹோல்டிங்ஸை விற்று ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஸோ நேற்று வாங்கி போட்டதுனால ₹9,000 ஹோல்டிங்ஸ் ₹13,000 வந்துருச்சு. இப்போ திரும்பவும் இன்றைக்குமே வந்து ஒரு ₹5,000 வந்து ஹோல்டிங்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரோக்கரேஜுக்கு ₹1,300 போகும் இந்த மைனஸ் பண்ணி. ஸோ இப்போ ஹோல்டிங்ஸை வச்சு தான் 2 நாள் ட்ரேட் பண்ணேன். ப்ராஃபிட் வரப்போல்லாம் ஹோல்டிங்ஸ் வாங்கி போட்டது எந்த அளவுக்கு நல்லதாக இருந்துச்சு அப்படின்றது எனக்கு இந்த 2 நாள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ஹோல்டிங்ஸ் அமௌண்ட்டை வச்சு தான் இந்த February மந்த்து ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி போகுது அப்படின்றது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.